வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீண்டும் அரசியல் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் ரஜினிகாந்த். லிங்கா பட பாடல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய பேச்சு மீண்டும் அவரை சுற்றிய ஒரு அரசியல் வட்டத்தை கிளப்பிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வாரம் அனைத்து வார ஏடுகளிலும் தலைப்புச் செய்தியாக, முகப்பு அட்டையோட செய்தியாக இதுதான் இருக்கப் போகிறது. ரஜினி மட்டும்தான் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னாலும் செய்தி, வரமாட்டேன் என்று சொன்னாலும் செய்தி, காலத்தின் கையில் அது இருக்கிறது என்று சொன்னாலும் செய்தி, மாதிரி மாறி இது போன்ற எதிர்பார்ப்புகள் ஏன் எழுந்து கொண்டே இருக்கின்றன? ஒவ்வொரு முறையும் திட்டவட்டமாக வர மாட்டேன் என்றோ நிச்சயமாக வருவேன் என்று சொல்லாமல் ஏன் ஒவ்வொரு முறையும் காலத்தின் கையில் அது இருக்கிறது, கடவுளின் கையில் இருக்கிறது என்று ரஜினி ஏன் தயங்கிக் கொண்டே இருக்கிறார்? அவரே சொன்னது போல அவர் அரசியலுக்கு வர பயப்படவில்லை, ஆனால் தயங்குகிறேன் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். திரு வைரமுத்து அந்த விழாவில் குறிப்பிட்டது போல ஒரு கால் நூற்றாண்டு கேள்வி, அதற்கு ஏன் திட்டவட்டமான பதில் இல்லை? இது அரசியல், ரஜினியுடைய இந்த அரசியல் பேச்சு ஒரு யதார்த்தமான விளைவா அல்லது குழப்பத்தினுடைய விளைவா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். சூழ்நிலைகளால் உருவாக்கப்பட்டவன் நான். அரசியலுக்கு வரும் சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயம் வருவேன். அரசியலுக்கு வர்றதுக்கு பயமெல்லாம் கிடையாது, தயக்கம் தான் அரசியலோட ஆழம் தெரிந்ததால் என்று ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறதாக என்று செய்தித்தாள்கள்ல வெளியா இருக்கிறதுனால மக்களுக்கு மீண்டும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னும் 2 வருஷத்துல தமிழகத்துல தேர்தல் நடக்கவிருக்கு. பாஜக ஒரு பக்கம் ரஜினிகாந்தை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முன்னாடியே ஊடகங்கள்ல செய்திகள்லாம் வெளியாயிடுச்சு. இந்த நேரத்துல திரு ரஜினிகாந்த் இப்படி பேசியிருக்கிறதால மக்களுக்கு குழப்பம். ரஜினிகாந்தும் அரசியலும் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது 1995 பாஷா திரைப்படம் பெருவெற்றி பெற்றது. ரஜினிகாந்துக்கு அப்ப அரசியல் ஆலோசகர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிச்சயம் இப்ப அவரு அரசியலுக்கு வந்தாருன்னா முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொன்னாங்க. பட் அவரு அரசியலுக்கு வரல. 1995 அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்களை சந்தித்துவிட்டு காங்கிரசிற்கு ஆதரவு தருவதாக தெரிவித்தார். அதன் பிறகு காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க 96ல. ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா, அதிமுக மீண்டும் தமிழகத்துல ஆட்சிக்கு வந்தால் கடவுள் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரசுக்கு சப்போர்ட் பண்ணாம அப்பொழுது திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றது 1996 தமிழகத்துல. 2004ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் மீட் கூட்டி என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய ஓட்டு பாஜகவிற்கு தான், என்னுடைய ரசிகர்களை நான் வற்புறுத்த மாட்டேன் அப்படி சொன்னாரு. அந்த தேர்தல்ல தமிழகத்துல பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. 2008ல ரஜினியோட ரசிகர்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட சில பேர் கோயம்புத்தூர்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கட்சி ஒண்ணு தொடங்கிட்டாங்க. கட்சிக்கு பெயர் சிம்பிள் கொடுத்துட்டாங்க, ஒரு கொடி கூட கொடுத்துட்டாங்க. ரஜினிகாந்த் என்ன சொன்னார், எனக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, மீண்டும் யாராவது இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு கொஞ்சம் முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது ரஜினிகாந்தை தன்னுடைய இல்லத்தில் சந்தித்தார். எல்லாரும் கேட்டாங்க, மோடியை உங்களை சந்திக்கிறாரா, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ரஜினிகாந்த் என்ன சொல்லிட்டார், இது அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது, நான் உடம்பு சரியில்லாத இருந்த பொழுது ஏற்கனவே சென்னையில என்ன திரு மோடி அவர்கள் சந்தித்தார், அடுத்த முறை சென்னைக்கு வந்தா நிச்சயம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு தான் இது, அரசியல் சாயம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் 2 வருடங்கள்ல தமிழகத்தில் தேர்தல் வரவுள்ள நிலையில் திரு ரஜினிகாந்த் நேற்று ஒரு ஆடியோ ரிலீஸ் பங்கன்ல இந்த மாதிரி அரசியலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா பேசியிருக்கிறதுனால மக்கள் மீண்டும் குழப்பம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த விவாதம் எழுந்துள்ளது. ரஜினியுடைய அரசியல் பேச்சு யதார்த்தமா அல்லது குழப்பமா என்ற தலைப்பில் இந்த ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய சமூக ஆர்வலர் எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் முன்னிருக்கார். பிரிக்க முடியாது எது ஒன்னா மனுஷபுத்திரன் ரஜினி பற்றிய டாபிக் சொல்லலாம். அதே மாதிரி அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முன்னிருக்கார். இவர்கள் மட்டுமில்லாமல் நடிகரும் எழுத்தாளருமான நடிகரான இயக்குநருமான திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் முன்னிருக்கார். அதே போல நடிகர் திரு மோகன் ராமன் அவர்கள் முன்னிருக்கார். உங்க 4 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மனுஷபுத்திரன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதுல நேற்று அமீர் இந்த விஷயத்தை பத்தி பேசுறார், இயக்குனர் அமீர் பேசுறார். ரஜினிகாந்த் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல, இங்குள்ளவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார் சொல்றார். அப்படி ரஜினி முதல்வராக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் இருக்கிறதா? நேற்று பேசினதுல வைரமுத்து பேசின ஒரு கோட்டு ஒண்ணு நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க. அதுல இன்னொரு பகுதியா வைரமுத்து ஒண்ணு சொல்றாரு. இங்க பேசினவங்க எல்லாரும் வைரமுத்து தெய்வம் நாங்க, கடவுள் நாங்க, ரஜினிய. ஆனா அதுல எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற தெளிவு ரஜினிகாந்திற்கு உண்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அவருடைய பேச்சிலையுமே நான் அந்த தெளிவை தான் நான் பாக்குறேன். அதாவது தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாஸ் ஸ்டாரா ஒரு 20-25 வருஷங்களா தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்காரு. அப்போ அதை பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணணும்னு
அவருடைய ரசிகர் மன்றத்திலும் சரி பல்வேறு அரசியல் கட்சிகளும் சரி தொடர்ந்து முயற்சி பண்ணி வந்திருக்காங்க. சில சமயம் அது அவர்களுக்கு உதவி இருக்கிறது, சில சமயம் உதவாமல் போயிருக்கு. ரஜினி எப்போதாவது அரசியலுக்கு வருவேன் என்றோ அரசியல் பங்கெடுப்பேன் என்றோ அவர் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தன்னை சுற்றி உருவாகிற இந்த பிரஷருக்கு ஒரு ரெஸ்பான்ஸா தான் அவர் எதையாவது ஒன்று சொல்லி வந்திருக்காரு ஒழிய வாலண்டியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் அவர் சொன்னதில்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பொசிஷன் எடுத்த டைம்ல கூட அவங்களுக்கு அப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சில உரசல்கள் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடினமான முடிவு எடுக்கிறாரு. அதற்கு பின்னால் ஜெயலலிதா அவருடைய பாராட்டு விழாவில் கூட அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு காம்ப்ரமைஸ் ஸ்டேஜுக்கு போறார். அவர் யாருக்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்டையோ ஒரு பகையோ உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒருவராக அவர் இருக்கல. அது மட்டும் இல்ல, இப்ப கூட அவர் சொல்றாரு பாருங்க, வந்துட்டு அரசியல்னா எனக்கு நல்லா தெரியும், அது நிறைய பேரோட தலையில ஏறி நான் நடந்து போகணும், அதுக்கு தான் பிரிப்பேர்டா இல்ல, அதை தன்னால செய்யறதுக்கு விருப்பம் இல்ல, பண்ண முடியாதுங்கிறத திரும்ப அவர் சொல்றார். சோ இன்றைய அரசியலினுடைய தன்மை என்னங்கிறத பத்தி அவருக்கு ஒரு தெளிவு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட கடந்த 10-15 வருஷமா வெவ்வேறு கூட்டங்கள்ல வெவ்வேறு வார்த்தைகள்ல இதே அர்த்தத்தோட தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்க விரும்புறேன். அவர்கிட்ட கேட்ட கேள்விதான் திரு அமீர் சொன்னது போல தமிழக மக்கள்கிட்ட ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும், நம்மளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அமீர்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் சீஃப் மினிஸ்டர், ஒரு எஸ்டாப்ளிஷ் 2 பேர் இருக்காங்க எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸ். அப்படி இருக்கும்போது கூட ரஜினிகாந்த் ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் அமீர்கிட்ட இருக்குது. அமீர் அந்த அளவுக்கு பேசுவார்னா அவரோட பார்வையில மக்கள் மத்தியில ரஜினியை பற்றி ஒரு பார்வை. வருங்கால முதல்வர் மொத்தம் 35 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இருக்கிற முதல்வர் ஒருத்தர் இருக்கிறாரு. அது இல்ல, அதாவது வருவாரா மாட்டாரான்னு இருக்கக்கூடிய ஒருத்தரையே வந்து அமீர் பேசுறாருன்னா அமீர் ஒரு துணிச்சலான ஆள் தான் பதிவு பண்றேன். அவருடைய நம்பிக்கை மட்டுமே இல்லையா? அவர் வந்து ஒரு இயக்குனர், அவர் பல மக்களை பார்க்கக்கூடியவர். அவர் பார்வையில மக்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்து இருக்கலாம். நீங்களும் பல மக்களை பாக்குறவர், நீங்க தொடர்ந்து அரசியல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. நடப்பு என்ன மாதிரி போகுது, எதனால போகுதுங்கிற உங்களோட பார்வை இருக்குங்கனால உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்கிறேன். மக்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்புன்னு வந்து அப்படி சூழல் வந்தாதான் மக்கள்கிட்ட 96 மக்கள்கிட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு அசான் டேட் இன்னைக்கு அப்படியே மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனா ரஜினிகாந்தே சொல்லும்போது வந்து சூழ்நிலையை பொறுத்துதான் அமையும்னு சொல்றாப்ல. மக்கள்கிட்ட அப்படி எதிர்பார்ப்புடைய சூழ்நிலை வருமாங்கிறத ரஜினியை காத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. திரு மோகன் ராமன் நான் கேட்க விரும்புறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல ஒரு நல்ல சந்தர்ப்பம், அவர் அடிக்கடி சொல்வது போல காலத்தின் கையில் அது இருக்கிற அந்த காலம் கனிவதற்காக காத்திருக்கிறாரா ரஜினி? சொல்ல முடியாது. நான் ஒரு ஆண்டு முன்னால் அவரை போய் பார்த்து பேசின போது பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்த பொழுது அரசியலை பத்தி கேட்டேன். நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னா நான் இப்ப செய்யறதே ஒரு சேவைதான மோகன் அப்படின்னாரு. அவங்களுக்கு என்டர்டெயின் பண்றேன், ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கறேன். அரசியலுக்கு போய் தான் மக்களை சர்வ் பண்ணணும், சேவை செய்யணும்னு ஒரு அவசியம் இல்லை என்று ஒரு ஆண்டுக்கு முன்னு கூறினார். பட் இப்ப எல்லாரும் பேசுவது போல் அரசியல் சூழ்நிலை இன்று தமிழ்நாட்டில் தெளிவாக இல்லை. ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு நல்ல வயதாகிவிட்டது. இன்னொரு அரசியல் கட்சியின் தலைவரின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், அவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவாரா இல்லையா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி இருக்கும் தருவாயில் அரசியலில் ஒரு வேகன்சி இருக்கோ அப்படின்னு ஒரு சிலருக்கு மைண்ட்ல தோணிருக்கலாம். அதனால் எதிர்பார்ப்பு வந்திருக்கலாம். இப்போ மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. ரஜினியுடைய ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன், ரஜினி பக்தர்கள் தான் சொல்லணும். ஏன்னா சச்சின் டெண்டுல்கரை போல் அவரை ஒரு இறைவன் ஸ்தானத்தில் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். திரு ரமேஷ் கண்ணாட்ட நான் கேட்க விரும்புறேன். ரஜினியோடைய பக்தர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா வெறும் பக்தர்களுடைய முயற்சினால மட்டும் நடந்தக்கூடிய விஷயம் கிடையாது. மிகப்பெரிய அரசியல் சக்திகள் மட்டுமல்ல, மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் கூட வீழ்ச்சி வரக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். மக்களுடைய செல்வாக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழகத்தில் மட்டுமல்ல அங்குமே யாருமே அரசியல் செய்ய முடியாது. ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? அவர் கூட நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. திரு ரமேஷ் கண்ணா. அதாவது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர், மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ண நினைக்கிறவரு, ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் கொஞ்சம் நிம்மதியா விட்டுருங்க, அரசியல் ஒன்றும் இழுத்து விட்டுறாதீங்க. அவரு பாவம் நல்லபடியா உடம்பு தேறி அத்தனை பேரும் மொட்டை அடிச்சு அது திரும்பி வந்து ஒரு அற்புதமான படம் லிங்கா பண்ணிருக்காரு. அதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் நாங்களாம் பயந்துட்டு இருந்தோம், எப்படி அவரால் பண்ண முடியுமா? சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தை நல்ல படங்கள் பண்ணணும், அதை மட்டும் நீங்க பார்த்தா போறோம். அவர் அரசியல் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. ரெண்டாவது அவர் யதார்த்தமான சொன்னார். அத்தனை பேர் கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லணும், அது ஒரு திமிர் பிடித்தவர். அவரே எழுதியிருக்கிறாரு.
நம்ம அப்படிலாம் சொன்ன தப்பா எடுத்துதான் சொல்லியிருக்காங்க. மக்கள் மீது அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் இப்ப கிடையாது. ஏன்னா அரசியல் அந்த மாதிரி வெற்றிடம்லாம் இன்னும் ஏற்படவில்லை. ஏற்பட்ட பிறகு வேண்டுமானால் அதற்கான சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலையோடு அவர் வருவாரா இல்லையா என்பது சந்தேகமான விஷயம் தான். ரஜினி அவர் மாட்ட ஒரு பாடம் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் விட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. கமலஹாசன் நம்ம ஏன் அரசியலுக்கு வருவாரான்னு யாருமே கேட்கறது இல்லைன்னு தெரியுமா திரு ரமேஷ் கண்ணா? கமலஹாசன் சார் முதல்ல சொல்லிட்டாரு, ஓட்டு போறது அரசியல் தான் சொல்லிட்டாரு. அதையே ரஜினி சொல்வதில்லை அப்படிங்கறத அந்த கேள்வியை தக்க வச்சுக்கிட்டே இருக்குது, தொக்கி வச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு புரியலையா அந்த விஷயம்? அந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு காலத்துல அவர் சொன்னதுனால வந்ததானே இது. ஒரு காலம் சொன்னார்ல, ஆண்டவனாலோட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தை அந்த தமாக உருவாகும் போது அந்த காலத்துல மட்டுமல்ல, அரசியல் பற்றிய விமர்சனத்தை பகிரங்க மேடையில் ரஜினி வைப்பது அது மட்டுமே முதல் முறை, அது மட்டுமே ஒரே முறை அல்ல. 96 பண்ணாரு, 98 பண்ணாரு, 2000 பண்ணாரு, 2004 பண்ணாரு. அவருடைய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே தான் இருந்திருக்கிறார். அவர் வைக்கல, இவங்க கேட்கறது பதில் சொல்றாரு. அவர்தான் உண்மை. அவர் என்னைக்காவது நான் சூழ்நிலை இருந்தா அரசியல் ஒரு தானே பேட்டி கொடுத்திருக்காரா? ஆடியோ ரிலீஸ் நடந்தது. ரமேஷ் கண்ணா, அவர் அரசியல் விருப்பத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு சொல்லல, அரசியல் கருத்தை சொல்லிட்டு இருக்காரு சொன்னேன். அவருடைய அரசியல் அபிலாஷை, அரசியல் விருப்பத்தை சொன்னா சொல்ல, அரசியல் கருத்தை தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பார்வையை வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் அரசியல் பார்வையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் நல்ல படம் பண்ணணும், நல்லா நடிக்கணும், அது அவருடைய ஒரே ஆசை. நீங்க சொன்னது போலவே இந்த தொகுப்புல திரு சலீம் சொன்னது போல 96 ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது சொன்னது, 98 திமுக தமாக தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சொன்னது, 2000 பாமக எதிராக அறிக்கை கொடுத்தது, அப்புறம் பாஜக ஆதரவு அறிக்கை கொடுத்தது. இதெல்லாம் அவர் செஞ்ச விஷயம் இல்லையா? 2000 பிரஸுக்கு முன்னாடி அவர் பகிரங்கமா பேட்டி கொடுத்தாலும் நீங்க மறந்துட்டீங்களா? ஆமா, உண்மைதான். அதனாலதான் சொல்றேன். அதனுடைய விளைவுகள் தான் இப்ப மக்கள் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி உண்மையில சொல்ல போனா அவருக்கு இப்ப அரசியல் வர்றது எண்ணமும் கிடையாது, மக்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பும் கிடையாது. மக்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை என்று சொல்கிறார் ரமேஷ் கண்ணா. ஆனா பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம், பாடல்களிலும் சரி வசனத்திலும் சரி ரஜினிகாந்த் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். குசேலன் அப்படிங்கிற படத்தை சொல்றாரு, இதெல்லாம் சினிமாவில் டைரக்ட் ரிலீவ் கொடுக்கக்கூடிய வசனங்கள், அதை வச்சு என்னுடைய சொந்த வசனங்களா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஆனா நிச்சயமாக ரஜினியோட இன்ஃபுளுன்ஸ் ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தால் சொல்லக்கூடிய வசனம் அல்ல. அவருடைய முடிவு தயாரிப்பாளர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும், இயக்குனர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும், வசனகர்த்தா யார் என்பதை படத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ரஜினியால் இந்த வசனம் வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிக்க முடியவில்லையா, அல்லது இதெல்லாம் இருப்பது நமது படத்தினுடைய விளம்பரத்துக்கு ஆதாயம் என்று ரஜினி நினைக்கிறார்? ரஜினியின் அரசியல் பேச்சு யதார்த்தமா குழப்பமா என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு மோகன் ராமன் கேட்க விரும்புகிறேன், திரு ரமேஷ் கண்ணாவுடைய கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? இது ரஜினியை பற்றி மட்டுமே ஏன் கேட்கப்படுகிறது? ரஜினியை சும்மா விட்டு விடுங்க சொல்றார். நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டேன், கமலஹாசனை பற்றி ஏன் இப்படி கேட்கப்படவில்லை? கமலஹாசன் அரசியலுக்கு வருவாரா, அஜித் அரசியலுக்கு வருவாரா, தனுஷ் அரசியலுக்கு வருவாரா? நம்ம யாருமே கேட்டதில்லை. ஏன் நம்ம ரஜினியை மட்டும் கேட்கிறோம்னா, படத்துல மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கூட அவர் வைக்கக்கூடிய அரசியல் வசனங்கள், அவர் வைக்கக்கூடிய ஒரு அக்கண்ணா ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் இல்லை வரமாட்டேன் வருவேன் என்று ஒரு தீர்மானமாக கருத்து சொல்லாம, காலத்தின் கையில் அது இருக்கிறது, கடவுளின் கையில் அது இருக்கிறது மாறி மாறி சொல்லும் போது இன்னமும் அதற்கான எண்ணம் அவருக்கு இருக்கிறது என்ற எண்ணத்தை தானே தோற்றுவிக்கிறது. அதாவது ஏற்கனவே பேசினவங்க 2-3 பேர் சொன்னாங்க, அவர் யாரையுமே டிஸ்பிளீஸ் பண்றதுக்கு பிடிக்காது அவருக்கு. எல்லாரையுமே ஒரு நல்ல உறவோடு எல்லாரையும் ஒரு டிப்ளமேட்டிக்கா கரெக்டா வச்சுக்கணும்னு. அவருடைய ரசிகர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அவர் தலைவர் அரசியலுக்கு வரணும்னு இருக்கு, ஒரு சிலர் வேண்டாங்களாம், ஒரு சிலர் நியூட்ரலா இருக்கலாம், ஒரு சிலர் வந்தா வேலை செய்வோம் இல்லாட்டா பரவாயில்லன்னு இருக்கலாம். சோ அவருடைய ரசிகர்களுக்குள்ளேயே இப்படி கருத்து வேறுபாடு இருப்பதால் யாரையும் ஊண்டு பண்ண வேணாம், அவங்களுடைய ஹோப்ஸை குலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம விட்டுறாரு. அவ்வளவுதானே தவிர, இப்போ ரஜினி எடுத்துக்கிட்டீங்கன்னா அமிதாப் பச்சன், ஷாருக் கான், ஆமீர் கான்ல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற பல நடிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செல்போன் கம்பெனிக்கோ, ஒரு செருப்புக்கோ, ஒரு பால் பாயிண்ட் பேனாக்கோ, ஒரு கூல் ட்ரிங்கோ, ஒரு காஃபிக்கோ, ஒரு மொபைலுக்கோ எதுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. நடுவில் இவர் எவ்வளவோ ஆஃபர்ஸ் ஒரு முறை கூட எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அட்வர்டைஸ் பண்ணல. ஒரே முறை பண்ணாரு, சிறுவர்களுக்கு போலியோ பிளஸ் மருந்து போடுறதுக்கு எங்க ரோட்டரிக்காக பண்ணாரு. அது 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால. இஃப் ஐ அம் நாட் ராங் ஒரு எனக்கு ஞாபகம்.
இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு குடிபான நிறுவனத்துக்கு பண்ணதா எனக்கு ஞாபகம். ரொம்ப முன்னாடி இல்ல ரொம்ப முன்னாடினா நீங்க சொல்றது வந்து ஒரு 25 வருஷம். நீங்க சொன்ன போலியோ யதார்த்தமா விளம்பரமா அதான கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன், அவர் வந்து ஏன் பண்றது இல்லைன்னா பதில் சொல்ல முடிச்சிடுறேன் ரமேஷ், நான் முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன், அவர் வந்து அவர் ஒரு செயல் இறங்கினால் அவருக்கு விளம்பரம் அவருக்கு எதுக்கு சார் விளம்பரம்? அவருக்கு எதுக்கு விளம்பரம்? அவருக்கு ஒன்னும் சொல்ல வேணாம், நடிக்கிறான்னு தெரிஞ்சாலும் டிக்கெட் வாங்கிப்பான். கொஞ்சம் அதுக்குதான் சொல்றேன், கொஞ்சம் பேச விடுங்க. அவர் என்ன அவர் வந்து விளம்பரம் செய்யாததுக்கு காரணம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை உடனே பின்பற்றுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் தயாராக இருக்கிறது. அதனால தான் அவர் வந்து திட்டவட்டமா இது வேணும் இது வேண்டாம், அவருக்கு அரசியலில் என்னைக்கு வரணும்னு தோணுதோ அன்னைக்கு வருவார். ஆனா ரஜினி என்ற ஒரு தனி நபர், அவர் மேல் நான் ஒரு அபரிமிதமான ஒரு பாசமும் நேசமும் வைத்திருப்பதால் அவர் அரசியலுக்கு வருவது அவருக்கு நல்லதில்லை. தமிழகத்துக்கு வேணா நல்லதா இருக்கலாம், அது வந்து காலம்தான் முடிவு சொல்லணும். பட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வேண்டாம். ரமேஷ் கண்ணா சொன்னதான் நானும் சொல்றேன், அவர் பாவம், அவர் விட்டுருங்க, அவர் பாட்டுக்கு படம் பண்ணிட்டு இருக்கட்டும், நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா இருந்து எங்களெல்லாம் மகிழ வைக்கட்டும். அவர் இருக்கும் பொழுது நல்ல ஃபண்ட்ஸ் ஃப்ளோ சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கு. அவர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாருன்னா நிறைய பணம் புழங்கும் இண்டஸ்ட்ரியில. சோ அதனால ஒரு 10 படம் வரும், அதனால எங்களை போல பலருக்கு சின்ன சின்ன வேஷங்களும் வேலைகளும் கிடைக்கும். அவர் இங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கும் பொழுது அதனால் எங்களுக்கு பெனிஃபிட். சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தா உங்களுக்கு பெனிஃபிட், ஒரு அரசியலுக்கு வந்தா நாட்டுக்கு பெனிஃபிட்டா இருக்கலாம் இல்லையா? அது வந்து இருக்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? நான் திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். இது வந்து முக்கியமான விஷயம் நம்ம வந்து கேள்வி எழுப்பணும். கமல்ஹாசனை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஊடகங்களும் பிரத்யேக பேட்டியோ ஒட்டுமொத்த பேட்டியோ நீங்கள் எப்போது அரசியலுக்கு வருவீர்கள் என்று யாரும் கேட்பதே இல்லை. ஏன்னா இதற்கான முற்றுப்புள்ளியே அவர் ஏற்கனவே வைத்துட்டார், ரொம்ப முன்னாடி வைத்துட்டார். அப்ப அவர் முற்றுப்புள்ளி வைக்காமல் இருப்பது ரஜினியின் பார்ட்ல அவர் வந்து செய்ய வேண்டிய விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுடைய கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. அதாவது ஒண்ணு வந்து கமல் இப்ப கூட அவருடைய பிறந்த நாள் விழாவில் வந்து சொல்றப்ப, ஒரு காலத்துல நான் எம்எல்ஏ ஆனு நினைச்சிருந்தா நீங்க ஆக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆனா இப்ப சொல்றீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க, ஒரு தெளிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்றாரு. ஆனா இதை இப்படி யோசிச்சு பாப்பா, கமல் உண்மையிலேயே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, அப்ப கூட ரஜினிக்கு கிடைச்ச ஒரு ஹைப் அவருக்கு கிடைக்குமாங்கிறத நீங்க யோசிக்கலாம். அது இன்னொரு பக்கம். இல்ல அது இன்னொரு பக்கம். யார் வந்தா என்ன வாங்குறது இன்னொரு பக்கம். வர விருப்பம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற பார்வையை கமல் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப முன்னமே வச்சார். அத அந்த லூப்பை தொடர்ந்து இழுத்துக்கிட்டே வந்திருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் வரேன். அதாவது கமல் வந்து சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் ரிஃபார்மராவோ அல்ல வந்து வேற விதமா தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியோ அல்லது பஞ்ச் டைலாக் அவர் சொன்னார் இல்லையா, அதன் மூலமா தன்னை முன்னிறுத்தலாம். ஆனா ரஜினி என்ன பண்றாருன்னா ஏதாவது ஒரு சமூக அநீதிக்கு எதிராகவோ அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றத்துக்கு எதிராகவோ ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒருத்தராகவே தன்னுடைய இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி அவர் ரஜினி வந்து பொது வெளியில அது மாதிரி போராட்டங்கள் பண்றாரு. கமல் வந்து ஒரு சமூக சூழல் பண்றாரு. மகாநதி படமோ குருவிப்புணல் படமோ இது போன்ற விஷயங்கள் இல்ல, அப்படி சொல்லல. அதாவது சூப்பர் ஹீரோ இமேஜ், உதாரணமா விஜய்க்கோ ரஜினிக்கோ எப்படி ஒரு இமேஜ் உருவாதுன்னா அவங்க கன்சிஸ்டன்டா அதை மட்டும் பண்றாங்க. ஆனா கமல் அப்படி இல்ல, ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு ரோல் பண்ணுவார். வந்துட்டு ஒரு இதுல ஒரு குணச்சித்திர வேடம் பண்ணுவாரு, இன்னொரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணுவாரு. அவரை மிகச்சிறந்த நடிகரா மட்டும்தான் வந்து பாக்குறாங்களே ஒழிய ஒரு பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவா அவங்க பாக்குறது இல்ல. ரஜினி அப்படி இல்ல. இப்ப பாருங்க, நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்காக சவால் விடக்கூடிய வசனங்களை முன்வைக்கிறாருன்னா அவருடைய படங்களோட வெற்றிக்கும் இந்த சவாலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா மக்களுடைய மனதில் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஹீரோக்களை விரும்பக்கூடிய ஒண்ணு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே தொடர்ந்து இருந்துட்டு வந்திருக்கு. அதாவது அவங்க இருக்கக்கூடிய கோபம், ஆத்திரம், வருத்தம் இதையெல்லாம் இவங்க ஏதோ ஒரு விதத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்க, கன்சிஸ்டன்டா அதே ரோல பண்றாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா அவரை ஆதரிக்கலாம்னு சமூகத்தில் ஒரு பிரிவினர் நம்புவது என்பது இயற்கையான ஒரு விஷயம். ஏன்னா இது இப்ப ரஜினி சுத்தி மட்டும் இல்ல, எம்ஜிஆர் காலத்திலிருந்தே பல நடிகர்கள் சுத்தி நடக்குது. சிவாஜிக்கு நடக்காது எம்ஜிஆருக்கு நடக்குது, அதே போல விக்ரமுக்கு நடக்காது வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய்க்கு நடக்குது. ஏன்னா அவங்க பண்ற ரோலுக்கும் அவங்களை சுத்தி உருவாக்கப்படுற எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை ஷட் டவுன் பண்ண முடியாது ரஜினினால. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஃபைட்டரா தான் வந்து சினிமாவில் இருக்காரு. அந்த இமேஜ் காலியாக இருக்க ஒரு விரும்பல. என்னைக்காவது தங்களுடைய ஆல்டர்னேட்டிவா அவர் வருவாருன்ட்டு தன்னுடைய ரசிகர்கள்கிட்டையும் பொதுமக்கள் ஒரு பகுதியினத்தையும் ஒரு நம்பிக்கையை தக்க வைக்கிறதுங்கிறது அவருடைய சினிமாக்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு உதவிகரமான ஒரு விஷயமா இருக்கும். ரவீந்திரன், அதாவது சினிமா வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் உதவிகரமா இருக்குன்னு ரமேஷ் கண்ணா சொன்னது போல இது போன்ற விஷயங்களை சொல்லி வெற்றி பெற இடத்துல ரஜினி இருக்கார். ரஜினி அப்படின்னு சொன்னா மினிமம் கேரண்டியா 30 நாள் வந்து திரை வந்து அவர் வந்து வெறும் மூஞ்சை காட்டிட்டு போனா வந்துடாதா? நம்ம ஊர்ல நம்ம சந்திரமுகி படம் பார்த்திருக்கிறோம், குசேலன் படம் பார்த்திருக்கிறோம், வள்ளி படம் பார்த்தோம், இந்த மாதிரி பல படங்கள்ல வந்து அவர் வெறும் வந்து எட்டி பார்த்து போனாலே ஓடக்கூடிய படங்கள் நம்ம பார்த்தது இல்லையா? அதாவது இதுல ரஜினி வந்து முயற்சி பண்ணல, இயல்பாட்டே கிடைச்சது.
அதாவது 1991 அதிமுக பெற்ற வெற்றி மிகப்பெரிய வெற்றி. அப்போ அதிமுகக்கு எதிராக ஒரு மக்கள் சக்தி உள்ள ஒரு பெரிய தலைவரே இல்லைங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. அப்போ திரையுலகத்துல 15 வருஷமா நம்பர் 1 இருந்தது. நல்லவனா நடிக்காங்கிறதெல்லாம் செகண்டரி, நம்பர் 1 அந்த ஃபீல்ட்ல நம்பர் 1 இருந்தவர். அந்த இமேஜ்ல உள்ள ரஜினிகாந்த் ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு தலைவராக ஊடகங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. அப்போ ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுக்கு இணையான தலைவர்கள் இமேஜ் கிடைக்கவுமே அதுவரை சுமார் ஒரு 13 ஊர்கள்ல 50 நாள் ஓடிட்டு இருந்த ரஜினிகாந்த் படம் 50 ஊர்கள்ல 50 நாளுங்கிற அந்த இமேஜ் பெரிய அளவு புஷ் ஆச்சு. அதாவது ரஜினி தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சருக்கு வேட்பாளருக்கு இணையானவர்ங்கிற ஒரு இமேஜ் கிடைக்கும். அந்த அரசியல் ரீதியாக அது இயல்பா கிடைச்சது, கிடைக்கல. படங்களை தெளிவா சொல்ல, அதாவது படங்களை தாண்டி உங்களுக்கு தெரியும், இந்த 96 ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே திரு மணிரத்னத்துடைய வீட்டுல குண்டு வெடிச்ச போது தமிழகத்துல வெடிகுண்டு கலாச்சாரம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொன்னார். யாரும் சொல்ல துணியாத விஷயத்தை ஓபன் மேடையில சொன்னவர். அப்போ அது ஏதோ ஒரு லக்கில கிடைச்ச விஷயம். அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த மனசுல சத்தியம் இயல்பா துணிச்சலா சொன்னாரு. அது கிடைச்ச மக்கள் வரவேற்பு தான், ஹீரோயிஸ்க்கு கிடைச்ச வரவேற்பு தான். அந்த சினிமால பேசியிருந்தாருன்னா அது வசனத்துல சேர்க்கப்படும். அதுக்கு அவரே சொல்ற மாதிரி மத்த தப்பிக்க விட முடியும். ஆனா அந்த விஷயம் அவர் நேரடியாக தோன்றி சொன்னது, பொது மேடையில ஆரம் வீரப்பன பக்கத்துல சொன்னது, அந்த மனசுல கூடிய சத்தியம் மக்கள் மனசை தூண்டி ஆனஸ்தான ஆளுங்கிறது, தைரியமான ஆளுங்கிற அந்த இமேஜ் தான் அவர் அதுல நிலைநிறுத்த. பணக்காரன் படம் வாசு டைரக்ஷன் தான். ஒரு 13 ஊர்ல 50 நாள் போயிருக்கும். மன்னன் வாசு டைரக்ஷன் பண்ண படம் தான். அது ஒரு 60-70 ஊர்ல 50 நாள் ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த இமேஜ் பூஸ்ட் கடுமையா உயர்ந்தது. காரணம் ஒரு பெரிய மக்கள் தலைவர் ஒரு இமேஜ் கிடைச்சது. அது அப்படியே அவரு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுல உள்ள சினிமா ஒரு கெயின் இருக்குங்கிறது அவருக்கும் தெரியுது. அந்த கெயின் அவர் இழக்க விரும்பல ஓரளவு. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி சந்திரமணி எல்லாம் சினிமாட்டிக்கா தான் போச்சு, அரசியலுக்குள்ள ஒண்ணு வரல. சிவாஜி எல்லாம் சினிமாட்டிக்கா தான் போச்சு. அரசியல் பூஸ்டும் கொடுத்து அந்த படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துட்டு இருக்குது. இப்போ அவர் வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மனசுல இருக்குது. ஒரு வேளையில தோற்றுருமோங்கிற தயக்கமும் இருக்குது. பொதுவா அவர் என்னன்னா தானும் வெற்றி பெற்று தன் கூட உள்ள எல்லாத்தையும் வெற்றி பெறுங்கிற அளவுக்கு வின் வின் சிச்சுவேஷன் போகக்கூடிய ஒரு ஆளு. ஒரு படம் பண்ணா கூட அவர் சூசரா இருக்கிறதுனால பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஹீரோயின், பெஸ்ட் மியூசிக்கல் டைரக்டர், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி, படங்கள் நின்றக்கூடாதுன்னு நினைப்பாரு. நீங்க சொல்லும் போது இடையில சொல்றீங்க இந்த படம் வெற்றி பெறுமா தோல்வி வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு கூட. அவர் ஏற்கனவே இன்னொரு விஷயத்துல சொல்லிருக்கா, இதுவும் கூட வசனத்துல இல்ல பொதுமையில சொன்னதுதான். ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் அதோட முடிஞ்சிட நிலைமையில ரஜினி இருக்காரு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப கதாநாயகர்களே அடுத்த படத்துல ஜெயிச்சிடறாங்க. பாபா படம் படுத்துச்சு, அதுக்கப்புறம் அவரே சொன்ன போல குதிரை மாதிரி திரும்ப எந்திரிக்க 10 நாள் ஓப்பனிங் இருக்கு. ஓப்பனிங் கிளாமர் அவருக்கு தான் பெரிய அளவுல இருக்குது. அந்த ஓப்பனிங் இருக்கிறத வரை அவருக்கு மார்க்கெட் இருக்கும், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அவர் படம் தோத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். அதே மாதிரிதான் அரசியல் என்ன சொல்றாரு, அதற்கான முயற்சியா இதுவா அப்படிங்கறத அரசியல் முயற்சி அவர்கிட்ட இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, தோத்துடக்கூடாதுங்கிற அச்சம் இருக்குது. இதோட முடிவெல்லாம் அரசியல்லையா சினிமால இருக்கக்கூடிய அதே மைண்ட் செட் தான் அரசியலுக்கு இருக்குது. அரசியல் அவர் ஓடு மீன் விட ஒரு மீன் வர வாடி இருக்குமா கூப்பிங்கிற மாதிரி வாய்ப்பை பார்த்துட்டு இருக்காரு. சூழல்னு அவர் சொல்றாரு. சூழலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் டி ராமராவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு 11 மாசம் தான் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சாரு. அந்த சூழல் என்னன்னா, அன்னைக்கு ஆந்திராவில் மாஸ் லீடரே கிடையாது. இந்திரா காந்தி பெரிய மாஸ் லீடர், அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் அஞ்சய்யா, ஜனார்தன் ரெட்டி, விஜயபாஸ்கர் ரெட்டி போன்றவர்களா இருந்தாங்க. எதிர தரப்பிலையும் ஜெயபால் ரெட்டி இருந்தாலும் ஒரு லீடர் கிடையாது. அவர் 50% ஓட்டு எடுத்து வெற்றி பெற்றார் அந்த சூழல்ல. அதே மாதிரி ஒரு சூழல்ல நம்பர் 1 நடிகர், மிகப்பெரிய மாஸ் உள்ள சிரஞ்சீவி ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிக்கும் போது ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஒரு மாஸ் லீடர், 5 வருஷமா கன்சிஸ்டன்டா லீடரா இருந்து என்டிஆர் வீழ்த்தி, சந்திரபாபு நாயுடு வீழ்த்தி வந்தவர். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு ஒரு மாஸ் லீடர், 2 மாஸ் லீடர், 2 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். 2 பேருக்கு இடையில முட்டி மோதன சிரஞ்சீவியால அந்த சூழல்ல 15% தான் எடுக்க முடிஞ்சது. நிச்சயமா காத்திருக்கிறார். அந்த காலம் 2015 டிசம்பருக்குள்ள தெரியும். அவருக்கு வாய்ப்பு சரியா இருந்தா கால் எடுத்து வைப்பாரு, இல்லன்னா ஒதுங்கிடுவார். நீங்க கடைசியில் ரவீந்திரன் துரைசாமி ஆர்வம் சொல்ற மாதிரி போயிட்டு 2015 டிசம்பருக்கு பிறகு சுக்கரன் 7ஆம் இடத்துக்கு போறதுனால எல்லா நடிகர்களும் அப்படிதான் வந்திருக்காங்க. சிரஞ்சீவி 8 மாசம் முன்னாடி தான் வந்தாரு, என்டிஆர் 11 மாசம் முன்னாடி தான் வந்தாரு. இல்ல, அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் இன்னைக்கு என்டிஆர் வந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டுடைய வாக்கு வங்கி எப்படி பல்வேறு கட்சிகளுக்குள்ள செதறி இருக்குங்கிறத நம்ம நடைமுறையில பாக்குறோம். உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்கான எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, அதை மறுத்த முடியாது. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல வந்தவங்க ஏமாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் மதிமுகவோ, பாமகவோ, தேமுதிகவோ, தமாகவோ, இன்னும் காங்கிரஸோ, இன்னைக்கு பாஜகவோ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் வராது அப்படிங்கிற ரஜினி அந்த இடத்தை நிரப்ப மாட்டாராங்கிற எண்ணம் நிச்சயமா இருக்கத்தானே செய்யும். இல்லன்னு சொல்ல முடியல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா,
ஒரு மாஸ் இன்னைக்கு வந்து ஆக்டரா அவர் இருக்க மாதிரி ஒரு மாஸ் லீடரா பொலிட்டிக்கல் லீடரா வந்துட்டு அவர் உருமாறுறதுன்னா அது வந்து ஒரு நீண்ட காலம் அரசியல் ஒரு வேலை செஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம். திடீர்னு அவர் உள்ள வந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் தமிழ் கிடையாது. இல்ல ரஜினி பேசும்போதே சொல்றாரு, எனக்கு அரசியல் தெரியும், அதனுடைய ஆழம் தெரியும். அவருக்கு வந்து ரஜினி வந்து ஒரு சும்மா உட்கார்ந்துட்டு சினிமா நடிச்சு போறவர்ல, அவருக்கு ஆழமான பரந்துபட்ட அரசியல் பார்வை உண்டு. அதனுடைய வெளிப்பாடு தான் பல மேடையில் பேசியிருக்காரு. அந்த அரசியல் பார்வை என்னன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் யதார்த்தம் என்ன என்பது அவருக்கு தெரியும். தான் உள்ள வந்து இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் அவருடைய தேக்கத்திற்கு காரணம். அவர் சொல்றாரு, அதுக்கு வேணும்னு அந்த இடத்தை நான் பிடிக்கணும்னு உங்க தலையிலே மிதிக்க வேண்டியிருக்கும், உங்களுடைய தோலை ஏற வேண்டியிருக்கும். அதை செய்ய அப்படி செஞ்சா கூட அதை அடைய முடியுமான்னு தெரியல. உங்கள் என்பது யார்? தமிழக மக்கள், சக அரசியல்வாதிகள் எல்லாருமே. கருணாநிதி, ஜெயலலிதா, சிதம்பரம், அவர் நண்பர்களா யார் யாரெல்லாம் வந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதை சொல்லவே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு புதிய அரசியல் சக்திகள் உள்ள வந்துட்டாங்க. அப்படி இருக்கப்ப வாக்குகள் என்பது இன்றைக்கு பல்வேறு விதத்துல ரொம்ப ஸ்கேட்டரா இருக்கு. இதுக்குள்ள புதுசா ஒருத்தர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சதோ, பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சதோ, விஜய் டி ராஜேந்திர கட்சி ஆரம்பிச்சதோ, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதோ ஒண்ணு இல்ல. திரு கார்த்திக் வந்து எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சு, ஆனா விஜயகாந்த் ஆரம்பிச்சது இவங்க அத்தனை பேர் ஆரம்பிச்சது வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு நிச்சயமா தெரியும், இவ்வளவு இடத்துல இடம் இருக்கா இல்லையா, ஆட்சியை பிடிக்க முடியுமா எல்லாத்தையும் தாண்டி ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சினிமா மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய ஓபனிங் அபரிமிதமா இருக்குங்கிறது நீங்க மறுக்கிறீங்களா? நிச்சயமாக மறுக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் அவருக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா கடந்த காலம் ஒண்ணு இல்ல. இப்ப 2004 வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. அது இங்க வந்து ஒரு பெரிய செல்வாக்கு உருவாக்கி இருக்கணும். ஏன் உருவாக்க சொல்றது? பாஜக மீதான எதிர்ப்பு வேற, இவர் மீதான நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு திரு ப. சிதம்பரத்துடைய மேடையில் வந்து சொல்றாரு, நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுமான்னு சொல்லிட்டு சிதம்பரம் உள்ளிட்ட எல்லாருமே ரசிகர்கள் மாதிரி என்ன கேக்குறாங்க. நான் அப்படி அரசியலுக்கு வருவதாக இருந்தால் என் வழி தனி வழியாக இருக்கும்னு பதிவு பண்ணிட்டு போறார். வசனத்துல இல்ல, பொது மேடையில இல்ல. அவர் பாஜக ஆதரவு தெரிவிக்கிறதோ, திமுக ஆதரவு தெரிவிக்கிறதோ, அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறதோ மாறுபட்ட பார்வை கொண்டுலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 96 அவர் அதிமுக எதிராக பேசுறது எடுபட்டுச்சு, 98 திமுக ஆதரவா பேசுறது எடுபடல. ரஜினியோட பலவீனமா பார்க்க கூடாது, சம்பந்தப்பட்ட கட்சியோட பலவீனம். இதே காமன் மேன் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா மாத்தி பாப்பா. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்ப நீங்க உங்க கூட்டுல இருந்து ரஜினி கடந்த காலத்துல கொடுத்த வாய்ஸஸ் எல்லாமே அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமா ஒண்ணு வெற்றி பெறுது, இல்லைன்னா தோல்வி அடையுது. அவருடைய வாய்ஸுக்கு தனியா இந்த செல்வாக்கு இல்லைன்னு ஆகுது இல்லையா? நோ, அவருடைய அதாவது அவர் ஆதரிச்ச கட்சிகள் மீதான எதிர்ப்பு மாதிரி வேறுபட்ட பார்வை, அவருடைய செல்வாக்கு என்பது வேறுபட்ட பார்வை. இதை பற்றி நம்ம விரிவாக விவாதிக்கலாம். ரஜினி இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதை விட தானே ஒரு அரசியல் களம் கண்டால் எதிர்ப்பு நிச்சயமா இருக்கும், மாற்றுக்கருத்துல எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஓப்பனிங், மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும் என்றால் மிகையா. நான் திரு ரமேஷ் கண்ணாட்ட கேட்க விரும்புறேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பதில் சொல்லாமல் போனால் நான் வந்து திமிரு பிடித்தவன் என்று எல்லாரும் பேசுவார்கள் அப்படிங்கறக்காக தான் பதில் சொன்னார் அப்படின்னு. நான் எனக்கு ஏற்கனவே எழுந்த சந்தேகம் தான், பதில் சொல்லாம போனா திமிரு பிடித்தவன் நினைப்பாங்க அப்படின்னா நேரடியா வந்து இன்றைக்கு சொல்கிறேன், நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் எப்போது என்பதை திரு தமாகவுடைய வாசன் சொன்ன மாதிரி 28ஆம் தேதி திருச்சி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பேன் என்று நேரடியா சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுக்காத. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுக்காத. திரும்பவும் கூட நேற்றும் கூட எனக்கு அரசியல் தெரியும், அதனுடைய ஆபத்து தெரியும், நான் பயப்படவில்லை, தயங்குகிறேன். தமிழக மக்களுக்கு எதிரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, நிச்சயம் செய்வேன். இது எல்லாமே இந்த அக்கறையெல்லாம் எதுக்குங்கிறதா கேள்வி வருது. கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க கேள்வியில சொன்னீங்க, வாசன் சார் சொன்ன மாதிரி திருச்சியில் அறிவிப்பேன்னு சொன்னேன். அந்த அறிவிப்பு தான் அவர் சொன்னாரு, ஆண்டவன் சொன்னா நான் வருவேன்னு சொன்னது. அவர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பக்தியோட எல்லா காரியத்தையும் செய்யறவர். அவர் சொன்னார், அதான் காரணம். எனக்கு வருவேன், அரசியல் எனக்கு தெரியும், மக்களுடைய நிலைமை பார்த்து நீங்க கேக்குறீங்களா ஒரு கேள்வி. அவர் அன்னைக்கு அப்படி கேட்டார், இன்னைக்கு அப்படி கேட்டாருன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. பொறுமையை ஏன் கேட்க கூடாது? நம்ம சாதாரண மனிதனை கேட்கறாங்கன்னா அரசியல் தப்பு பண்றாங்க. அப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்க கூடாதா? அவர் கேட்டாரு, ஆனால் அவருக்கு அரசியல் வருவதற்கா இல்லையா என்பதை அவர் ஆண்டவரிடம் முடிவு சொன்ன. அவர் நேரம் சொன்னாரு, உங்களுக்கு திருச்சி மாநாடு மாதிரி ஆண்டவர்கிட்ட கிட்ட பேசிட்டு வருவாரு. நமக்கு தெரியாது அது விஷயத்த. நான் கேட்கிறேன், காலம் பதில் சொல்றாரு, காலத்து கையில இருக்குன்னு சொல்றாரு. நேற்று மேடையில பேசின திரு விஜயகுமாரோ, திரு அமீரோ, திரு சேரனோ கடவுள் மாதிரியோ காலம் மாதிரியே தெரியலையோ, இப்படிதான் காலம் எப்படி சொல்லுவோம், கடவுள் எப்படி சொல்லுவோம், அவதாரம் மாதிரி சொல்லுவாங்களா? நாளையில இருந்து பக்தரை அரசியல் சொல்லுவாங்களா? இப்படிதான் சொல்லுவாங்க. விஜயகுமார் அவர் அரசியல் வரணும் ஆசைப்படுறாங்க, என்ன மாதிரி நான் கூட அவர் அரசியல் வரணும் ஆசைப்படுவேன். அதுக்காக அவர் தானே முடிவெடுக்கணும் அந்த விஷயத்தை.
அவர் தானே முடிவு எடுக்கணும். எல்லாரும் சார் 100 பேர் சொல்லுவாங்க சார், சொல்றதெல்லாம் அவர் எடுத்துக்க முடியாது இல்லையா? அவர் வா நம்ம அரசியல் கூப்பிட்டுட்டு அவர் மாட்டி விட்டு நம்ம ஒரு ஓரம் ஒதுங்கிறதா? அவர் கூட யார் நிப்பாங்க அவர் யோசிக்க வேண்டாமா? அவருக்கு இப்ப அரசியல் தேவையில்லை. நான் கேட்கறது காலத்தின் கையில் அது இருக்கு அப்படின்னா காலம் எப்படி சொல்லும்? இது மாதிரி ஒரு சிம்பாலிசமா தானே சொல்லும். காலம் மற்றவர்கள் மூலமா தானே சொல்லும். சரியா தப்பா வேணுமா வேண்டாம் அவர் முடிவு. காலம் சொல்லும். காலம் எப்படி சொல்லும்? விஜயகுமாரோ அமீரோ சேரனோ காலத்தின் கையில் கிடையாதா? ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது சொன்னார் இல்லையா? ஆமா, அதான் சார் 99 ஏன் சொன்னாரு? ஆண்டவன் அப்ப காலத்தின் கையில் இருக்குது. அவருக்கு அந்த அரசியல் வேணும்ன்ற ஆத்திரம் இருக்குது. மக்கள் அவசரப்படுற அந்த வேதனை அவருக்கு இருக்குது. அதனால சொன்னாரு. அப்போ காவிரி தண்ணீருக்காக வந்து அவர் எப்படி நின்று தனி மனிதனா உண்ணாவிருந்தாரு? மக்கள் மேல பாசம் இருந்தாரு. அவர் காலத்தின் கட்டாயம் இருந்தால் நிச்சயமா வருவாரு. அந்த காலத்தின் கட்டாயம் இல்ல. மக்கள் மீது பாசம் இருக்கிறதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை. அதை பத்தி யாரும் சந்தேகம். அரசியலுக்கு வருவேன்னு சொல்றது அவருடைய குழப்பான மனநிலை காட்டுதா இல்லாட்டி அவருடைய யதார்த்தமான பேச்சுக்கு தான் காட்டும். அவருக்கு மக்கள் மீது அன்பு இருக்கா இல்லையாங்கிற கேள்வி எழவே இல்லை. அவருடைய அரசியல் பேச்சு நேற்றும் கூட காலத்தின் கையில் இருக்கு, நான் செய்யும் போது செய்வேன் அப்படின்னு சொல்றது ஒரு குழப்பமான மனநிலையை காட்டுதா இல்லாட்டி யதார்த்தமான வெளிப்பாடா? அதுதான் கேள்வி. அவர் நான் ஒரு வார்த்தை சொல்றேங்க, குசேலன் அவர் சொல்லிட்டாரு, நான் வர்ற ஐடியா இல்ல அரசியலுக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு. மீண்டும் மீண்டும் நாம தான் அந்த கேள்வி கேட்டு அவர் துன்புறுத்திட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, காலத்தின் கட்டாயம் என்பது உண்மைதானே. காலத்தின் கட்டாயம் நான் வரமாட்டேன் சொன்ன பிறகு அவர் காலத்தின் கட்டாயத்தில் வந்தா அப்ப நீங்க இதே கேள்வி கேட்பீங்கல்ல, ஏங்க இப்ப வந்தீங்க வரமாட்டேன் வரீங்க அப்படின்னு. மக்கள் மேல அவருக்கு பாசம் இருக்குது. ஒரு கஷ்டம் அவர் பொறுக்க மாட்டார். யதார்த்தமான மனிதன் அவர். அதனால அவர் வேதனையில சொல்றாரு. திரு ராமன், அதாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இது குசேலன் படத்துல சொன்னாரு. குசேலன் படத்துல சொன்னதும் அதுவும் கூட ஒரு டயலாக் தான், அதுவும் ஒரு வசனத்தை எழுதி கொடுத்ததான். ஆனா பொது மேடைகளிலேயே நேற்று உள்பட பொது மேடைகளிலே பல முறை இதை பத்தி ஒரு உறுதியான பார்வையை ரஜினி வைக்கவில்லைங்கிற குற்றச்சாட்டு மறுக்க முடியுமா மோகன்? இல்ல உறுதியான பார்வைனா என்ன சொல்ல, அதாவது அவருக்கு வர இஷ்டம் இருக்கிறதா வர இஷ்டம் இல்லையாங்கிறது அவர் என்ன சொல்றாரு, இது என் கையில் இல்லை. ஒன்னு ஆண்டவன், இன்னொன்னு மக்கள், மூன்றாவது சூழ்நிலை சந்தர்ப்பம். இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் முடிவெடுக்கணும். இன்றைய சூழ்நிலையில் இப்பொழுது எனக்கு அரசியல் பற்றி நான் நன்றாக அறிவேன். ஆனால் அதை பற்றி தெரிந்ததால் சற்று தயக்கம் இருக்கிறது. தயக்கம் இருக்கிறதுன்னா எதுக்கு தயங்குவாங்க? அங்க போனோம், போகலாம், போகாமலும் இருக்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவர் தெளிவா சொல்லணும். ஒண்ணு வருவேன், அப்படி வருவேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்தது என்ன கேட்பீங்க? என்னைக்கு மாநாடு கூப்பிட போறீங்க? தனி கட்சியா? வேற ஒருத்தரோட சேர போறீங்களா? அவருக்கு அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. சிச்சுவேஷன் வரும்பொழுது யோசிப்பேன். இப்ப கமல் சார் என்ன சொல்லிருக்காரு, வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்னதான் சிச்சுவேஷன் வந்தாலும் நான் வரமாட்டேன். ரஜினி அப்படி இல்ல. மக்கள் மேல அவருக்கு பாசம் இருப்பதால் மக்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் ரஜினிக்கு இருக்கிறது. சார், எல்லா மனுஷனுக்குமே ஒரு தேவை இருந்துச்சுனாக்கா வந்து நிக்கணும் சார். ரஜினிக்கு அரசியல் வர வேண்டிய தேவை இருக்கு. எப்படி உருவாச்சு? இல்ல மக்களுடைய சிச்சுவேஷனுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா ரஜினியோட மனசுல அந்த மாதிரி என்ன இருக்கு நீங்க சொல்றீங்க? அப்படி அவர் பார்வையில் என்ன இருக்குன்னு அவர் தான் சொல்லணும். அது தெளிவா நேற்று சொல்லிட்டாரு. இன்றைய சூழ்நிலையில் இதுதான் நிலவரம் அப்படின்ட்டாரு. இல்ல அவர் தெளிவா சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காரு. ரஜினிக்கு அரசியல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ரஜினி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. ரமேஷ் கண்ணா சொன்னதை நான் முழுமையாக ஆமோதிக்கிறேன். அவர் யதார்த்தமா சொல்லியிருக்காரு. இல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கில நாளேடு இன்னைக்கு தலை போட்டிருக்காங்க, ரஜினி அரசியல் விரும்புறீங்க, அரசியல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளேடு போட்டிருக்காங்க. இன்னொரு நாளேடு அரசியல் அபிலாஷையை வெளிப்படுத்தினார் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ரெண்டுக்குமான வைக்கணும் ஏன் விரும்புறீங்க? இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். ரஜினி சாருடைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் இருப்பது. அதுல பலர் காங்கிரஸ் கட்சியில் இருப்பாங்க, ஏடிஎம்கே பீப்புள் இருப்பாங்க, டிஎம்கே பீப்புள் இருப்பாங்க, பாமக ஆட்கள் இருப்பாங்க, வெவ்வேறு கட்சியிலிருந்து அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க, கட்சி சார்பற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப எதையாவது சொல்லி எதுக்கு குழப்பத்தை உண்டாக்கணும்? தேவை இருந்தால் அவருக்கு ஆண்டவன் மேல் ரமேஷ் சொன்ன மாதிரி அபரிமிதமான நம்பிக்கை உண்டு. அவருக்கு அந்த கட்டளை கிடைத்ததுனால், அரசியலில் தெளிவிருந்தால் உள்ளே வருவார், இல்லன்னா வரமாட்டார். எதுக்கு முடிவு கட்டணும்? இப்பவே ஒரே ஒரு கேள்வி கேட்க விடுங்க ஐயா பிளீஸ். அவருக்கு அரசியலுக்கு வரமாட்டேன் என்று முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன் நீங்க விரும்புறீங்க? ஏன் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு சொல்றேன். அவர் அரசியல் கூட எனக்கு என்னங்க ஆக போகுது? நான் கேட்கறது அரசியலுக்கு வருவேன் அல்லது வரமாட்டேன் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்றேன். எழுந்திருக்கக்கூடிய கேள்வி விடை தேடுகிறது தமிழகம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே எஸ் நோவா? ஆமா.
எல்லாமே கிடையாது. இல்லங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம், அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிடுங்க. ஆதரிப்போர் ஆதரிக்கட்டும், எதிர்ப்போர் எதிர்க்கட்டும். இல்ல முற்றுப்புள்ளி வைக்க எதுக்கு நான் சொல்லிட்டு வரணும்? அப்ப முத்துல எழுதின டைலாக் தான், நாங்க எழுதின டைலாக் தான் அது. ஏன் வருவோம், எப்படி வரும், எங்க வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. அதான் உண்மை. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னீங்க அதெல்லாம் குசேலன் படத்துல சொன்ன வசனம்னு. இப்ப அதே வசனத்தை நீங்க கொட்டேஷனுக்கு எடுக்கிறீங்க. இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு வருவேன்னு சொல்லிட வேண்டியதான்னு சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். ஒரு படம் ஆரம்பிச்சீங்கன்னா ரிலீஸ் டேட் வைப்பீங்களா சார்? நீங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு படம் வச்சீங்கன்னா ஒரு ரிலீஸ் டேட் வைப்பீங்களா? ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு, படம் ரிலீஸ் இன்னைக்கு எல்லாம் வைப்பீங்களா? அது மாதிரி தான் கேக்குறது, வேற ஒண்ணும் இல்ல. இந்த படம் வருமா வராதா? சரி சரி கேட்ட நியாயம் தான். ஆனா அது யதார்த்தமானவர் அவரு. தயவுசெய்து நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு அவருக்கு நிறைய பழகின ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்றேன். ரொம்ப யதார்த்தமானது. சின்ன விஷயத்தோட அவர் மனசு ரொம்ப நெகிழ்ந்துருவாரு. சின்ன மேட்டரோட அப்படி ஃபீல் பண்ணிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. சும்மா எல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அவர் இந்த பதில் சொல்லிருக்காரு. மனுஷபத்திரோட சொன்னாரு, எல்லாவற்றையுமே எல்லாருமே அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ரஜினி. எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிடணும். அமிதாப் பச்சன் மாதிரியோ மற்றவர்கள் மாதிரியோ ஷாருக் கான் மாதிரியோ எல்லாருக்கும் பொதுவான ஆளா இருந்துட்டு போயிருவோம். நம்ம ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சா இங்க எப்பேற்பட்ட விமர்சனங்கள் எழும். அவருடைய குடியுரிமை வரைக்கும் கேள்வி கேட்டுருவாங்க. அவருடைய எந்த மாநிலங்கள் வரைக்கும் கேள்வி கேட்டாங்க அவருக்கு நிச்சயமா தெரியும். சோ எந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல பிள்ளையா எல்லாருடைய வீட்டு பிள்ளையா நம்ம இருந்தோமோ அதே மாதிரி நல்ல குணமாவே நம்ம இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சே போகணும் அப்படிங்கிற தயக்கம் தான் அவரை வர தடுக்குதான். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா 96ல அவர் அதிமுக எதிராக பேசியிருக்காண்டா, 98ல திமுக தமாகவுக்கு ஆதரவா பேசியிருக்காண்டா, 2004ல பாமகவை எதிர்க்கிறங்கிற பேர்ல திமுகவை, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக எல்லாத்தையும் எடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணியிருக்காண்டா. ஆக சாதாரண மனிதர் தான் ரஜினி. விருப்ப ஆட்பட்ட சாதாரண மனிதர் தான் ரஜினி. அந்த விருப்ப தான் அந்த 3 இதுலயுமே தெளிவாகுது. என்றாலும் அதே மாதிரி ஒரு ஆனஸ்டான ஆளு. அவருடைய விருப்பு அப்ப ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணமா இருக்குன்னு அவர் நினைக்கிறார், அது செய்யறாரு. இதுல அவருடைய கோபம் சினிமா துறையை சேர்ந்த மணிரத்னம் மிரட்டப்பட்டதான் அவருக்கு கோபம். மணிரத்னம் விரட்டப்பட்டது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். மணிரத்னங்கிறதுக்கா இல்ல, அது ஒரு ஆரம்ப புள்ளி. அதுக்கு பிறகு எத்தனையோ இதுகள் வந்திருக்கு. அவர் ஒன்னும் இது பண்ணல. அப்ப திரும்ப 98ல கூட அவர் அப்பீஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஏர்போர்ட்ல இருந்து வந்தவரை, அவர் விருப்பம் இல்லாதவரை அப்பீஸ் பண்ணி அந்த முகதாட்சத்திற்காக தான் அது பண்ணாரு. 2004ல அவர் பாதிக்கப்பட்டாரு. பாதிக்கப்பட்டதை எப்படி எதிர்கொள்ளுங்கிற வியூகம் அவர் சரியா இல்ல. டிவைட் அண்ட் ரூல் பண்ணிருக்கணும். ராமதாஸுக்கு எதிராக யாரெல்லாம் திருப்பி விட முடியுமோ கூட இருக்கவங்களே. அவர் அரசியல்வாதி இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறார். அவர் நீங்க சொன்ன போல ஒரு சாமானியன், அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறார். ஒரு அரசியல்வாதி பண்ற வேலை இது தனி மனிதனோட இது. அதையும் தாண்டி ஒரு ஏக்கம் ஆகும்போது அதுக்கான என்டிஆருக்கு நான் சொன்னல, அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஆளு. அதுக்கான காலமும் சூழலும் அவர் க்ரோட் புல்லர் தான் மாஸ் லீடர் ஆக முடியும். ரஜினி ஒரு க்ரோட் புல்லர், சந்தேகமே இல்லாம மிகப்பெரிய க்ரோட் புல்லர். அவர் பப்ளிக் வரல. பப்ளிக் வந்தா தமிழ்நாட்டில் மற்ற க்ரோட் புல்லர்களோடையும் பெரிய அளவு க்ரோட் புல் பண்ணலாம். அது டு பி சீன். அப்படி வரும்போது காலமும் சூழ்நிலையும் அவருக்கு தோதா இருந்துன்னா நிச்சயமா வருவார். தோற்றக்கூடாதுன்னு தயங்குறாரு. ஜெயிக்கணுங்கிறதுல உறுதியா இருக்கிறார். தோத்தா அவமானம் நினைக்கிறாரு. தோத்த குதிரையை சுற்றுவாருன்னு பேசக்கூடிய ஆளு. சோ ஷுவர் ஷாட்னா வருவாரு. அதற்கான சூழ்நிலையில பாத்துட்டு இருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே 89ல இருக்கக்கூடிய கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் மாறி பாத்துட்டு இருக்கிறாரு. அது மாறி அவருக்கு சாதகமான சூழ்நிலை வந்தா கால் எடுத்து வைப்பாரு. அதான் நான் சொல்ல 2015 மாறிச்சு. வேற ஒருத்தவங்க அதை எடுத்து போயிருவாங்க. இவர் அதான் சார், இவர் வந்தா தானே மாறுமா? அதுக்கான டெட்லைன் 2015 டிசம்பருக்குள்ள. அதுக்குள்ள வரலன்னா அவரு இல்லவே இல்ல. கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் எப்படி எதிர்த்து பகிரங்கமா பேசுவது அப்படிங்கிற தயக்கமா இருக்கு. இல்ல நிச்சயமா அது மட்டும் இல்ல. அதாவது நீங்க நல்லா பாருங்க, அது இல்லையா? அது மட்டும் இல்லையா? இல்ல அது மட்டும் இல்ல. அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் சமயத்துல ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறத தவிர்த்து மற்ற எந்த காலத்திலையும் ஸ்டாண்ட் எடுக்கிறது அல்லது எடுக்காம இருக்குது. இதை தவிர்த்து பெருசா எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிலையும் தன்னுடைய ரசிகர்களை அவர் ஆட்படுத்தினது இல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டை உலுக்கிய எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. பெரும்பாலான பிரச்சனைகள் ரஜினி சைலண்டா தான் இருந்திருக்காரு. எப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காவிரி பிரச்சனை சொன்னீங்க. காவிரி பிரச்சனை சொல்லுவேன், வீரப்பன் பிரச்சனை சொல்லுவேன், நதிநீர் இணைப்பு பிரச்சனை சொல்லுவேன், தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லுவேன். இதுல அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் பாருங்க, தமிழ்நாட்டுல ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் 20 வருஷமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஞாபகம் இல்லாத விஷயத்தை நான் 4 கோட் பண்ணேன். நீங்க சொல்றீங்க. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. 1 கோடி ரூபாய் என்னுடைய வருமானத்துல கொடுத்தாங்க. தனி மனிதனா உண்ணாவிரதம் இருந்தாரு. கேளுங்க, அதாவது அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்ததோட காவிரி பிரச்சனை அவருடைய கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் தொடர்ச்சியா திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமக இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் சொல்றேன்.
இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த கட்சிகள் எப்படி தொடர்ச்சியா தன்னுடைய குரலை முன்வச்சு வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ரஜினி அந்த ஒரு நாளோட அது மேல கமிட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ இப்ப சேரன் பேசுறாரு வந்துட்டு காந்தியை போல காமராஜர் போல நீங்க நாட்டுக்கு சேவை செய்யணும்ட்டு. கடந்த காலத்தில் அப்படி ஏதாவது ஒன்று ரஜினி தண்ணி உருவாக்கி கொண்டிருக்கிறார். காந்தியும் காமராஜரும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் பின்னாடி இருந்து இயக்கினவங்க. கேப்லான்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் பதவி விலகினவர் இவரு. அந்த மாதிரி நாம காந்தி வந்து தான் பிறந்தவங்களா இருக்க முடியும். அது மாதிரி ரஜினி வந்து நீ வர வேண்டாம் அடுத்த சொல்லிருக்காங்க. ரெண்டு பேருமே மக்களோடு மக்களாக இருந்து தொடர்ச்சியாக அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ரஜினி தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டிய அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சா இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் அது நடக்காது. அதனால காந்தி காமராஜர் எல்லாம் சொல்றோம்னா பல பிரச்சனைகள்ல ரஜினியோட எண்ணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. பொருளாதார பிரச்சனைகள்லயோ சமூக பிரச்சனைகளையோ அல்லது சமூக நீதி சம்பந்தப்பட்ட என்ன சொல்றீங்க? அவர் வந்து சமூக பிரச்சனையில எந்த விதமான பிரச்சனையும் காட்டினதுல சொல்றீங்க. நிச்சயமாக. அதாவது அன்னைக்கு நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு ஞாபகத்துல இல்லையா? ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது அதாவது 2 மாநிலத்துல சுமூக உறவு ஏற்பட்டு திரைமறைவுல வந்து அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாரு உங்களுக்கு தெரியாதா? அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனை பத்தி எரிஞ்சிட்டு இருந்தது. ரஜினி என்ன சார்ந்திருக்காரு, என்ன பேசினாரு சொல்லுங்க? எங்க உண்ணாவிரத்துல உட்கார்ந்து இருக்காரு. எத்தனை நடிகர்கள் உண்ணாவிரதா இருந்தாங்க? ரஜினி மட்டும் தான் இருந்தாரா? அப்படி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் உண்ணாவிரத்துல இருந்தாங்க. எல்லாரையும் ஒரே ஒரு வரி சொல்லுங்க. ரொம்ப நேரம் இந்த வாத வேறு பக்கம் போயிட வேண்டாம். அதிமுகவும் திமுகவும் அதிமுகவும் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற நாம் தமிழ் எல்லாமே இந்த ஈழ பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்க? அவர் பண்ண சொல்ல போறீங்க? எல்லாரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் குரல் கொடுத்தாரு. இல்ல, அவர் கொடுத்த குரல் என்பது மற்றவர்கள் கொடுத்த குரலோட ஒரு எக்கோவா மட்டும்தான் இருந்துச்சு. மற்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து போராடுற போது அவர் அடுத்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அடுத்த வேலையை பார்த்து செஞ்சுட்டு இருந்தாரு. அதாவது மற்றவங்க எல்லாம் என்ன தமிழ்நாட்டோட பிரச்சனைகள்லயும் கட்சிகள் தான் வந்து போராடி இருக்காங்க. இவர் மனுஷபுத்திரன் என்ன செஞ்சாரு? அதிமுக என்ன செய்யுது? அதிமுக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. திமுக ஒரு உண்ணாவிரதம் இருந்தது. பாமக ஒரு கோரிக்கை வச்சது. அப்படி பார்த்தோம்னா எல்லா கட்சிகளும் இதே வேலையா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செய்தது? அதோட என்ன தலைச்சுட்டான்னு சொல்லுங்க. அவங்க செஞ்சதுல அவங்க பேசுனதுல 100% கூட ரஜினி பேசுறது கிடையாது. அதை நீங்க ரொம்ப ரொம்ப நீங்க ஈக்குவல் பண்றதே ரொம்ப அரசியல் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல அதுக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்காக பேசினாரே ஒழிய எந்த இஷ்யூலயுமே அவருக்கு கமிட்மெண்ட் கிடையாது. பேசுறது கிடையாது. விளம்பரத்துக்காக பேசினாலும் சொல்றீங்களா? அன்னைக்கு அவருக்கு முக்கியத்துவம் அதுல கிடைச்சது. மற்றபடி ஒண்ணு இல்ல, எந்த பிரச்சனையுமே அவர் கன்சிஸ்டன்டா பேசுறது கிடையாது. அவருக்கு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்போ இந்த குரல் அவருக்கு தேவையா இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சவன அவர் வந்து அதோட சைலண்ட் ஆயிடுவார். இது நடைமுறை. என்ன சார் பேசினாரு? சந்திரமுகி போது என்ன அரசியல் பேசினாரு? குசேலன் போது என்ன அரசியல் பேசினாரு? ஆக்டிவிட்டி வந்து அவருக்கு பப்ளிசிட்டியே தேவையில்லைங்க. அரசியல்வாதிகள் இவர்கிட்ட ஓட்டிக்கிட்டு பப்ளிசிட்டி கேட்கறாங்க. அதான் கேள்வி. நீங்க எல்லாரும் நீங்க ஆல்டர்னேட்டிவா பாக்கல, ரஜினி ஆல்டர்னேட்டிவா பாக்குறீங்க. விஜயகாந்த் வந்து தேமுதிக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இதேதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது தேமுதிகங்கிற ஒரு அரசியல் கட்சி எப்படி வளர்ந்ததுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு நாள்ல குதிச்சு வந்துடல. உள்ளூராட்சி அமைப்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக அவருடைய ஆசீர்வாதம் இருந்திருக்கும், அவருடைய அங்கீகாரம் இருந்திருக்கும். நேரடியாக அவர் இளங்கலை அவர் வந்து மத்தவங்க வச்சு தான் பண்ணிருந்தாரு. மறந்துட முடியுமா நீங்க? அவங்களுடைய 2001 இருந்தாங்க, தேர்தல் இருந்தாங்க. அதாவது இங்க விஜயகாந்த் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீண்ட காலமா தன்னை ஒரு 10-15 வருஷமா உருவாக்கிக்கிறாரு. ரஜினி ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் தவிர அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதுவும் ஒரே ஒரு தடவை பேசுவாரு, அப்புறம் சைலண்ட் ஆயிடுவாரு. இதை நீங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அவர் ஒரு தடவை பேசினா போதும் சார். போதாது, தமிழ்நாட்டுக்கு போதாது. ஒருத்தர் வந்து ஒரு இஷ்யூல கமிட்மெண்ட் இருக்குன்னா நீங்க வந்து அவர்கிட்ட பார்த்து கையெழுத்து கும்பிட்டு அவர் வாய்ஸ் கொடுத்துட்டாரு அதனால நடந்துரும் சொல்றதெல்லாம் அபத்தத்தில் அபத்தம். திரு மோகன் ராமன், அதாவது படம் வரும்போது வரக்கூடிய பேச்சு இது. அவருடைய விளம்பர ஆதாய தேடல் தான் அதிகமா இருக்குங்கிறது மனுஷபுத்திரனுடைய குற்றச்சாட்டு. சார், அரசியல்வாதிகள் தான் இவர் கூட நின்னுகிட்டு விளம்பரத்தை தேடுறாங்களே தவிர இவர் அரசியலுக்கு போய் அரசியலை பத்தி பேசி விளம்பரத்தை தேடிக்கொள்ள தேவையே இல்லாத ஒரு நபர் ரஜினிகாந்த். அனாவசியமாக இந்த மாதிரி தப்பான ஸ்டேட்மெண்ட் பண்ணக்கூடாது. சந்திரமுகி போது என்ன அரசியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணாரு? ரிலீஸ் போது சிவாஜி போது ஏதாவது அரசியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணாரா? இப்ப இந்த கோச்சடையன் போது ஏதாவது அரசியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணாரா? அதனால ஏதாவது பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாரா? அவருக்கு பப்ளிசிட்டியே தேவையில்லைங்க, அவர் தான் பப்ளிசிட்டி.
சும்மா இந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் கடைசியாருங்கிறதுனால போட்டு இந்த உருட்டு ரஜினியை கும்பிட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. ரஜினி நல்ல மனிதரா பாக்குறோம், உங்களை மாதிரி சிறந்த தலைவராக தெய்வமாக பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நீங்க அவர் கும்பிடுறதுனா வீட்டுல போய் கும்பிடுங்க. அவரை அனுமதிக்காக தான் பாப்போம், அவரை அனுமதிக்காக தான் பாப்போம். சொல்றீங்க நான் யார வேணா கும்பிடுவேன், சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்ப சொன்னாங்க எலெக்ஷன்ல வந்து போட்டிட்டு அவரு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்களா இல்லையா அப்ப தெரியட்டா. கடவுள் சொல்லுவாரு, மனசாட்சி சொல்லுவாரு, அவர் சொல்லுவாரு, இவர் சொல்லுவாருன்னு 20 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. அதை வச்சு என்ன கேள்வி? ஏங்க நீங்க சொன்னதுக்காக அவர் வந்து நிக்கணுமா? நான் பம்பா இருக்குது இல்ல. அதாவது நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க, அந்த கேம் எல்லாரும் சேர்ந்து உங்க கூட விளையாடணும். யார் கேம் ஆடுறாங்க? தமிழ்ல அதாவது அரசியல் அருள்வாக்கு கிடையாது, அருள்வாக்கு இல்ல, அது ஒரு செயல்பாடு, தொடர் செயல்பாடு. அதை ஞாபகம் வச்சுங்க. ரஜினி கொடுக்கிற அருள்வாக்கு கிடையாது தமிழ்நாட்டு அரசியல். ஓஹோ, மற்றவங்க எல்லாம் அப்படியே தொடர்ந்து ஒரே விஷயத்துல போராடி காவிரி நீரையும் இலங்கை தமிழ் சும்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா வந்து சீமா அராஜகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான், ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஜெயிலுக்கு போறாங்க. சும்மா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற அராஜகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான். தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற வேலை பண்ண யார் ஏமாத்து வேலை பண்றாங்க? அதாவது அவர் அரசியல் ஏமாத்திருக்கீங்க, அவ்வளவுதான். மற்ற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை வந்து அரசியல்வாதி ஏமாத்தின மாதிரி அவர் ஏமாத்தினாரு. அவர் நீங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு விளையாடுறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. அவர் ஏமாத்தினது வச்சா எப்போ அரசியலுக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? அவர் எப்பவுமே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ரஜினி மேல அன்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் விருப்பம்ங்கிறதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு வந்து சினிமா மட்டும்தான் முக்கியம். அதுக்கு ஒரு உப பொருளா பை ப்ராடக்டா ஒரு அரசியல கொஞ்சம் கொண்டுறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சுருக்கமா திரு ரவீந்திர சாமி கேட்க இறுதியான உங்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். பேசுனது போல நம்ம வந்து அஜித் பற்றின அரசியல் விமர்சனம் இங்க வந்ததில்லை. ஆனா விஜய் வந்து இன்னைக்கு அவருடைய படம் ஒவ்வொரு ரிலீஸ் வந்து ஒரு அரசியல் பார்வையோட பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா தலைவா படமாகட்டும் அல்லது கத்தி படமாகட்டும் அவர் வந்து ஒரு சமூக வேற ஒரு அரசியல் தளத்துல தன்னை கொண்டு போய் பாக்குறோம். அதே மாதிரி நிச்சயமா திரு மனுஷபுத்திரன் சொன்னது போல ரஜினி வந்து அவர் எடுக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைக்களங்களே கூட, இன்னும் இந்த லிங்கா படம் உள்ளிட்ட கதைக்களங்களே கூட ஒரு அரசியல் பார்வையுடன் கூடிய படங்களாக பெரும்பாலும் இருக்கின்றன. சோ இதுல அவருக்கு ஒரு ஆர்வம், எண்ணம், நிச்சயமா அரசியல் வந்து செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறது. அதற்கான சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பம் அவர் நினைப்புப்படி ஷுவர் ஷாட்னா இறங்குவார் அல்லது மாட்டார்னா சொல்றேன். மற்றபடி இவர் சொல்றாரு அரசியல் களம் மும்முனை ஆகிறதுல ரொம்ப லாபம் இருக்கு. எந்த ஒரு சமூகத்துக்கும் ஒரு அரசியல் களம் மும்முனை ஆகிறதுல லாபம் இருக்கு. இப்போ சீக்கியர்களை வந்து 84 கொன்னாங்க. கொன்னது வந்து இந்திரா காந்தி செத்ததும் கொன்னாங்க. கொன்னது RSS பின்னணியோட நடந்தது. 2 ஒரு மேட்ச் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவங்க எல்லாம் கேஸ் போட்ட முறைதான் இப்போ மோடியை வந்து அவங்களுக்கு நிதி கொடுக்கறாப்ல. FBI ரீட்டைல் அந்த மேட்டர்ல காங்கிரஸ் பிஜேபி மேட்ச் பிக்ஸ் பண்ணும்போது ஆம் ஆத்மி வந்து இது பண்றாப்ல. இப்போ ரஜினிகாந்த்ங்கிற 3வது மனிதர் வந்து தமிழகத்துல களம் மியூசிக்கல் சேர்ல ஜெயலலிதா, கருணாநிதி, ரஜினிகாந்த் சுத்தி வந்தா 2 பேர் தான் 1 and 2 இருக்க முடியாது. நாம 3வது பேருமோங்கிற பயம் மற்றவங்களுக்கு வரும்போது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வந்து இங்க முன்னுரிமை கிடைக்கும். முத்திரையர், வேட்டுவ கொண்டர் போன்ற நிறைய சமூகங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரம் இல்லாமலே ஒதுக்கப்பட்டு இருக்குது. அந்த சமூகங்கள்லாம் வந்து 3 கட்சிகளுமே வந்து நாம 3வது பேர் கூடாது, நாம முதல்ல வரணுங்கிற மாதிரி ஒரு போட்டிகள் ஜாஸ்தி வரும். இதுல ஒரு அரசியல் களம் மும்முனை ஆகும் போது மேட்ச் பிக்ஸ் ஆகி மேட்ச் பிக்ஸ் மாறி மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மை ரஜினி இல்ல யாராவது ஒருத்தராக வந்தாலும் நான் வரவேற்கிறேன். ரஜினி மட்டும் இல்ல யார் வந்தாலும் வரவேற்கக்கூடியதா 3 முனை போட்டி இருப்பது வந்து அரசியல் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நல்ல விஷயம் அப்படிங்கிறது திரு ரவீந்திர கருத்தா இருக்குது. மக்களுடைய பார்வை என்ன? ரஜினியோட இந்த அரசியல் பேச்சு யதார்த்தமா, விளம்பர தேடலா, குழப்பமா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். ரஜினியின் அரசியல் பேச்சு யதார்த்தமே என்று 50% மக்களும், விளம்பரம் என்று 36% மக்களும், குழப்பத்தின் வெளிப்பாடு என்று 14% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் குழப்பம் இருக்கிறது என்று 14% மக்களும், விளம்பர தேடல் என்று 36% மக்களும், யதார்த்தமான பேச்சு ரஜினியுடையது என்று 50% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவாதம் இப்படி நடத்தப்பட போகிறது என்று சொன்ன உடனேயே முகநூல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நண்பர்கள் எழுப்பிய கேள்வி, நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்க இந்த விவாதம், இது பற்றிய விவாதம், ரஜினி பற்றிய விவாதம், அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற விவாதம் தேவையா என்று கேட்டார்கள். அதற்கான பதிலை இப்போது நான் சொல்ல விளைகிறேன்.
இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நிச்சயமாக ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காதா என்று நீண்ட நெடுங்காலமா ரஜினி அரசியலுக்கு வருவாரா என்பதில் அதனுடைய கிளை கேள்வியாக ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காதா, ஒரு மாற்று அரசியல் சக்தி உருவாகாத என்ற எதிர்பார்ப்பு நாம் ஏற்கனவே சொன்னது போல தமாக, பாமக, தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ், பாஜக என்று ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் சொல்ல முடியும். இது அத்தனை கட்சிகளை உருவாக்குமே கூட ஒரு மாற்று அரசியல் சக்தி வராதா என்ற எதிர்பார்ப்பு தொடர். அதை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். இன்றைய அரசியல் சூழலில் ரஜினி அரசியலுக்கு வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமை இருக்கக்கூடாது என்று ரஜினி மட்டுமல்ல இப்போது இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகள் நினைத்தால் ரஜினி மகிழ்ச்சி அடைந்து அரசியலுக்கு வராமலே போகலாம் என்ற முடிவுக்குள் எடுப்பார். இப்படி ரஜினி வந்தால் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமை இருப்பது இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அவமானம் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் யாரேனும் ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை கொண்டு நினைச்சா நிச்சயமாக எல்லாரையும் விட ரஜினி மகிழ்ச்சி அடைவார் என்பதை அவரை நன்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.